ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் டி. இது நம்ம டிஎன்ஏ மாட்டோம். இன்னைக்கு நம்ம பேச போகிறது நெப்போட்டிசம். பிரசாந்தா அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலாக பிரசாந்த் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கும் தோல்வி அடைஞ்சதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டால் அவங்க அப்பா. ஆக்சுவலாக பிரசாந்துக்கு சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்ற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. ஆக்சுவலாக அவங்க அப்பாவுக்குமே கிடையாது. அவருக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஆசை. அவங்க அப்பா ஆக்சுவலாக ஆரம்பத்தில் ஒரு ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ப்ரொடியூசர் இந்த மாதிரி தான் இருந்தார். அதுக்கப்புறம் சில படங்கள் இயக்குனராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நடிக்கவும் செஞ்சிருக்காரு. அவரோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இவர் உள்ள வரல. சூழ்நிலை காரணமாக தான் இவர் உள்ள வர வேண்டியது இருந்தது. காரணம், வைகாசி பிறந்தாச்சு அப்படின்ற ஒரு படம். அந்த படத்தோட டைரக்டர் இவர் எங்கேயோ ரோட்டில் பார்த்துட்டு இந்த பையன் நம்மளோட கதைக்கு சூட் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் வற்புறுத்தி எப்படியோ கஷ்டப்பட்டு அவர் உள்ள கூட்டு வந்திருக்காரு. அவங்க அப்பாவுக்கும் வேண்டாம் விருப்பா தான். சரி, நம்ம பையனை என்னடா இது சின்ன பையன் படிக்கிற பையனை போய் அடம் போக சொல்கிறாங்களே, இவன் டாக்டர் அவனுக்கு தானே எதிர்பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னும் போது, இல்லை இந்த பையன் நடிச்சே அவனு அந்த டைரக்டர் அவ்வளோ வம்படியாக அவரை கூப்பிட்டு வந்ததுனால தான் பிரசாந்த் உள்ளே வர ஆரம்பித்தார். வந்து சரி ஓகே, இந்த படம் எப்படியும் பெருசாக ஓடாது, நம்ம இதுக்கப்புறம் அப்படியே பையனை வந்து நம்ம படிக்க வச்சிடலாம் அப்படின்னு நினச்சப்போ படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டு, செம படம். அதுக்கப்புறம் அதே மாதிரி லைனாக நிறைய படங்கள் அவருக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இவரும் அந்த சரி ஓகே இந்த நடிக்கிற வரைக்கும் நடிக்கிட்டோம் அப்படின்னு ஆரம்பிச்சு அவருக்கு நிறைய வாய்ப்புகள் நல்லாவே வர ஆரம்பிச்சு. ஆக்சுவலாக டாப் ஸ்டார்ன்ற பட்டமும் அப்போ தான் அவருக்கு கிடச்சி. இன்ஃபேக்ட் ஜீன்ஸ் படம் ஆரம்பத்தில் அவருக்கு நரேட் பண்ண படம் கிடையாது. ஆனால் அந்த ஸ்டோரி அவருக்கு கிடைச்சப்போ அதை டக்குன்னு பிடிச்சிட்டு அது மூலமாக இன்னும் பெரிய பிளாக் பஸ்டர் கிடையாது. சொல்லப்போனால் அவரோட மொத்த கரியர்லேயே நம்பர் 1 மூவி அப்படின்னா ஜீன்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் வந்த படங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக ஓடல. அதுக்கு காரணம் அவங்க அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸு. நிறைய இடத்துல நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய வந்து அவரோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி, என்ன என் பையனுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ண மாட்டான், அதாவது ஓவர் பில்டப். அவர் ஆக்சுவலாக பிரசாந்த் பண்ணல, அவங்க அப்பா ஓவர் பில்டப் கொடுத்து கடைசியில் சரி ஓகே இந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, என்ன இவருக்கு இவ்வளோ செலவு பண்ண சொல்கிறாங்க, இவ்வளோ பண்ண சொல்கிறாங்க, இவரு காசு கொடுத்தே படம் எடுக்க முடியாது போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் இவர் வேண்டாம், மேக்ஸிமம் நம்ம புதுசாக நிறைய நடிகர்கள் வராங்களா, நம்ம அவங்கள வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க எண்ணத்தை மாற்றுற அளவுக்கு நடந்துக்கிட்டது இவர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு சரி மற்ற ப்ரொடியூசர்ஸ் போனால் என்ன, என் பையனை வச்சு நானே படம் எடுக்கிறேன் அப்படின்னு இவர் பண்ண படம் தான் பார்த்தீங்கன்னா ஜெய், ஷாக், சாகசம், பொன்னசங்கர், அப்புறம் கடைசியாக இப்போது வந்து அந்தகன். இது வரைக்குமே அவர் எடுத்தது தான். உங்களுக்கே தெரியும் அந்த படத்தோட ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்கும், அந்த படம் எப்படி போச்சு, அந்த படம் பெருசாக ஓடிச்சா இல்லையா, அது நல்ல ரீச் வந்தா இல்லையான்னு எல்லாருக்குமே தெரியும். இதுதான் சொல்லப்போனால் பிரசாந்தோட டவுன்ஃபால்னே சொல்லலாம். அண்ட் பர்சனல் லைஃப்லேயே அவருக்கு நிறைய இஷ்யூஸ் இருந்ததுனால அவரோட கரியரை பக்காவாக கொண்டு போக முடியல. ஆனால் பிரசாந்த் வந்து ஒரு செம மல்டி டேலண்டட் பர்சன். ஆக்சுவலாக அவர் பெயிண்டிங் பண்ணுவாராம், ஹார்ஸ் ரைடிங், ஸ்கேட்டிங், டான்ஸ் நல்லா ஆடுவார். இன்ஃபேக்ட் ஃபிட்னஸில் ரொம்ப ஒரு கான்ஷியஸான ஆள். அண்ட் சொல்லப்போனால் வந்து அவர் வந்து டெக்னிக்கலி வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுவாராம். சாஃப்ட்வேர் டெவலப்பிங், ஃபிலிம் எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் டெவலப் பண்ணுறது. ஆக்சுவலாக ஸ்க்ரீன் ரைட் பண்ணுறது கூட ரீசெண்டாக அந்த அந்தகன் படத்துக்கு முன்னாடி ஒரு சாஃப்ட்வேர் அவங்களே வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான வெளியீட்டு விழாலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எபிலிட்டி உள்ள மனுஷன் தான் பிரசாந்த்.